ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்ன்றது பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்ன்றது பார்ப்போம். முதல்ல கோல்சாரம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் சனி மற்றும் சூரியன், மீனத்தில் ராகு மற்றும் புதன். இந்த வாரத்தில் 8/3/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். அது ஒரு பயிற்சி நடக்கிறது. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான், அதாவது மனோகாரகன், விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்திலிருந்து, அதாவது விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் கார்த்தால ஒரு 11:30 மணி வரலும் 4ஆம் தேதி இருக்கார். அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் போகிறார். பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு 3:30 மணி வரலும் இருக்குது. அப்போது சந்திர பகவான் மீன ராசி வரலும் போயிடுறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 5ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் 9:42 காத்தாலிருந்து 11:12 வரலும் 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் அந்த மனையடி இது பண்ணுறது, வாசக்கால் வைக்கிறது, புதுசாக இடம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம். எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதாவது வார தோஷம், கிழம தோஷம், அதை தவிர ராகுகாலம், யமகண்டம், எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டாம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது, சந்தோஷம் மட்டுமே மிச்சம் அப்படின்றத சொல்கிறோம். இதில் எது ரொம்ப முக்கியமான நேரம் அப்படின்னா, வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய காலமான 1.5 மணி நேரத்தை, அதாவது 90 நிமிஷத்தை 18 நிமிஷமாக 5 விஷயமாக பிரிச்சுக்கிறான் அவர். அதாவது கண் விழித்து முகம் கழுவி இதை பண்ணுறதுக்கு முதல் 18 நிமிஷம், குளித்து வரக்கூடியது 2வது 18 நிமிஷம், 3வது 18 நிமிஷம் கடவுளை வேண்டுவது, அதாவது ஆண்டவனுக்கு பிரார்த்தனை பண்ணுறது, அதை தவிர பூஜை பண்ணக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு சாப்பாடு, அதாவது அவர் சாப்பிடக்கூடிய காலகட்டமான 18 நிமிஷமும், தாம்பூலம் தரிக்கிறது கடைசி 18 நிமிஷமும் வைக்கிறார். இந்த பொதுவாகவே இந்த சாப்பிட்ற நேரம், தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான கடைசி 36 நிமிஷம் அது மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ், அதாவது பிக் பில்டர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அவசியமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வாரம் பார்த்தாலேனால் 6ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி. வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம். வைணவர்கள் உபவாசம் இருக்கக்கூடிய, ஒரு முழு நாள் உபவாசம் இருக்கக்கூடிய காலகட்டமாக சொல்லக்கூடியது. இதில் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த கர்ப்பிணி பெண்கள், இவாளுக்கெல்லாம் சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. முடிந்தவரை இந்த அரிசியை வறுத்துட்டு சொஜ்ஜின்னு போட்டு சாப்பிடுவா. அந்த மாதிரி பொதுவாகவே இந்த நாள் முழுக்க இந்த இது சகஸ்ரநாமம், இந்த மாதிரியான பாராயணங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறோம். 8ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா பிரதோஷ காலம். சாயந்தரம் ஒரு 5:45 6:15 வரலும் எல்லா சிவன் கோயில்லையும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆரத்தி எடுப்பாள். இந்த அன்னைக்கு நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை காத்தாலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை, இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறதன் மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அது தவிர கஷ்டங்களில் இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் அமாவாசை, அதுவும் 9ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தாலேன்னா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும். போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா, அந்த அமாவாசை திதி சாயந்தரத்தில் வரும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிக்கு, 5:30 மணி 5:45 மணிக்கு சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும். அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது. 10ஆம் தேதி அன்றைக்கி தான் சர்வ அமாவாசை. கார்த்தால சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும், திதியாக இருக்கும். முதல் நாள் அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும். மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடவுள்.
இது வந்து தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு, கண்டிப்பாக பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தாலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்ம ராசி வரலும் சந்திராஷ்டம காலம் போகிறது இந்த வாரத்தில். இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோகாரகன் 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலம்ன்றதுனால சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து வெள்ளை அரளி செடி, அது வந்து ஒரு 2 செடி வாங்கி தானமாக கொடுத்து அது ஒழுங்காக நல்லபடியாக வளர்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. தண்ணி பாய்ச்சறதோ, தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிட்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்கும். உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கும். சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவளுக்கு என்கிட்ட வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், நேமு, பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சேனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா, அதாவது சந்திரன் ராசி சந்தி, சந்திரன் இருக்கக்கூடிய பாத சந்தி இருக்கா, அது தவிர சந்திரனுக்கு அந்த லக்ன சந்தி இருக்கா, என்ன தசை நடக்கிறது, புக்தி நடக்கிறது, அந்தரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறது அப்படின்றதையும் பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்து, உங்களுக்கு உண்டான எளிய பலன் என்ன அப்படின்றதையும் பார்த்து, பரிகாரங்கள் என்ன எளிய பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்காக 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே இருக்கார், ஆட்சி பெற்ற ஆண் சனி. இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் 7 சனி நடக்கிறது, ஜென்ம சனியாக இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு. அதனால் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது பகவான், ராசியில் சனி பகவான், சப்தமாதிபதி அதாவது சூரியனும் உங்களுடைய ராசியிலே இருக்குது. அதனால் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்துல வந்து ராகு பகவானும் நீச்ச புத பகவானும் இருக்கார். 8ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல நீச்சம். அதனால் பண விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நலம் கருதி. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பணம் வந்து கொண்டே இருக்கும், இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கும், தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா 4/9க்கு உண்டானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது நல்ல ஒரு ஏற்றம். 12ஆம் இடம் சுக்கிர பகவானுக்கு மறைவு கிடையாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய சப்தமாதிபதியும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவாளுக்கெல்லாம் நிச்சயமாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வின் பண்ணக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கிறது. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா புதனும் நீச்சமற்று நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். அதாவது 4/3/2024 10/3/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு 4ஆம் அதாவது 10ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் சந்திர பகவான். கார்த்தால 11:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையின் மூலியமாக திடீர் பணவரவு வரும். தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அதாவது 4ஆம் தேதி கார்த்தால ஒரு 11:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கார். குரு பகவான் அந்த சந்திர பகவானை பார்க்குறதும் 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வரார். 12ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வரார் 8ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன்
செவ்வாய் மற்றும் சந்திரன் 3 கிரகங்கள் இருக்குது. உச்சம் பெற்ற சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகளில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் இந்த மைனிங் தொழில், அதை தவிர செங்கல் ஜல்லி விற்கிற தொழில், அதை தவிர காங்கிரீட்டு கருங்கல் ஜல்லி விற்கிறது, சிமெண்ட் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான இந்த ஆயில் விற்கிறது, ஆயில் தானியங்கள், ஆயிலினுடைய சீட்ஸ் விற்கிறது, இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வர்றது 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி ராத்திரி 9:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 4 கிரகங்கள் இருக்குது. சூரியன், சந்திரன், சுக்கிரன் மற்றும் சனி பகவான் 4 கிரகங்கள் இருக்குது. சுக்கிரன் உங்களுடைய மிகப்பெரிய யோகர், அவர் உங்களுடைய ராசியில் வர்றதுனால எல்லா விதமான வெற்றிகளும் வரும். உடல்நலத்தில் நல்ல ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக பார்த்தோம்னா இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. இருந்தாலும் உடல் நலத்தில் கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஒரு தடவைக்கு 4 தடவை பார்த்து படிக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. ஏன்னா சனி பகவானுடைய குருதேவர்னு சொல்லக்கூடியவர் காலபைரவர். அதனால் காலபைரவரை வணங்குவதன் மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தியாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றது சொல்கிறேன். அதை தவிர உங்களால் முடிஞ்ச கருப்பு ஆடைகள் வாங்கி தானம் பண்ணுங்க. இல்லாதவாளுக்கு, ஏழைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.